கருணாநிதி ஏன் 7 மேல படிக்கல? பதில் இல்ல. முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் உலகத்துக்கே தெரியும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இளமை புகுத்திவிடும். யார்? உங்க ஐயா ஸ்டாலின். எங்களை எல்லாம் படிக்க வச்சுட்டு, எங்க பறையரை படிக்க வச்ச, எங்க வன்னியரை படிக்க வச்ச, எங்க நாடாரை படிக்க வச்ச, தேவரை படிக்க வச்ச, எல்லாரையும் படிக்க வச்ச. ஏன் ஸ்டாலின் ஒழுங்கா படிக்க வைக்கல? அப்போ இங்க ஒரு தேவை என்பது என்ன? புரிதல். புரட்சி இல்ல, புரிதல் தேவைப்படுது. புரட்சி செய்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஒரு புரிதல் மக்கள்கிட்ட தேவைப்படுது. என்ன புரிதல்? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அது சாதி வெறியை தூண்டுவதற்கோ, சாதி பெருமையை தூண்டுவதற்கோ, சாதி கூட்டத்தை வளர்ப்பதற்கோ அல்ல. தேவருக்கு தேவையானது தேவருக்கு கொடுத்துட்டா அவர் நிம்மதியா இருக்க போறாரு. நாடாருக்கு தேவையானது நாடாருக்கு கொடுத்தா அவர் நிம்மதியா இருக்க போறாரு. பறையருக்கு தேவையான பறையருக்கு கொடுத்துட்டா அவரு பெருமையடைய போறாரு. வன்னியருக்கு தேவையான 10.5 இல்ல 15.5 கூட கொடுப்போம். எண்ணி கொடுப்போம். இந்த கேள்வியை இந்த நிலத்துல தொடர்ச்சியா எழுப்புது ஐயா ராமதாஸ் எழுப்புறாங்க, பெருமதிப்பிற்குரிய ஐயா எழுப்புறாங்க. ஆனால் அது வலிமையான போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கிறதா? இல்லை. இந்த நிலத்தில் இந்தியா முழுக்க ஒருத்தருடைய குரல் ஒலிக்கிறது என்றால் அது எங்கள் சொந்தங்களின் சீமானுடைய குரல் மட்டும்தான். பறையர் பிரச்சனையை இங்க மட்டும் பேச மாட்டாரு. வன்னியர் பிரச்சனையை கன்னியாகுமரி மேல போட்டு பேசுவாரு. மருது பாண்டியர்கள் சிவகங்கையில முடக்கி வச்சிருந்தாங்க, கொண்டு போய் சேலத்துல போடுவாரு. தீரன் சின்னமலையை கொண்டு போய் மதுரையில பேசுவாரு. தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் தமிழர் பிரச்சனையாக மாற்றக்கூடிய ஒரு தலைவன் இங்க தேவைப்படுகிறான். அதை விட்டுட்டு இந்த பிளாஸ்ட் வேற லெவல் ப்ரோ, வெறித்தனம் ப்ரோ அப்படின்னு போனீங்க, மீண்டும் ஒரு கேடுகட்ட ஆட்சிட்ட மாட்டிட்டு நாம் சிக்கி தவிப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டிட்ட மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு 50 வருஷமா தத்தளிச்சு நிக்குது. இப்போ ஒரு A4 சீட் வந்திருக்கு. தன் மக்களுடைய பிரச்சனையை மனசுல பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டு மட்டுமல்ல, உலகத்தின் அனைத்து பிரச்சனைக்கும் இந்த 15 ஆண்டுகள்ல குரல் கொடுத்த ஒரே தலைவன் சத்தியம் என்று சொல்ல முடியும் எங்க அண்ணன் சீமான். நீ சொல்லு, எந்த பிரச்சனைக்குள்ள? ரோஹிங்கியாக்கு பேசலையா? இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு பேசலையா? உலகத்தில் எங்க எவன் அடிபட்டாலும் முதலில் ஒரு குரல் எனும், அது தமிழர் நிலத்திலிருந்து சென்றவன் சீமானுடைய குரல் எனும். நாங்களும் போராட்டம் தான் பண்றோம். நாங்களும் போராட்டங்கிறது வீட்டுக்குள்ள வந்து பண்றதுல தம்பி, வெளியே வந்து பண்ணணும். ஒரே ஒரு வழக்கு போட்டாங்க. ஒத்த வழக்குக்கு எடுத்தேன் பாரு ஓட்டம்னு போலீஸ் ட்ரெயினிங்ல கூட யாரும் ஓடணும்னு ஓடி போயிட்டான். இந்த நிலத்துல சீமானை தவிர வேற யாருக்காவது 250 வழக்கு போட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டு ஸ்ட்ரென்த் இருந்தா சத்தியமா 2 சீட்டுக்கு திமுக அடங்கி போயிருப்பான். நீங்க மனசாட்சி சொல்லுங்க. இந்த உளுந்தூர் பட்டியல காசு கொடுக்காம, கோட்டல் கோழி பிரியாணி கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை யாராவது எந்த கட்சியாவது கூட்ட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. உளுந்தூர்பேட்டைங்கிற போது ஒரு செய்தியை பேசாம போக முடியாது. உளுந்தூர்பேட்டைக்கு நீண்ட காலமாக பேருந்து நிலையம் இல்லைன்னு சொல்லி, ரொம்ப நாளா பேருந்து நிலையம் சொல்லி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா பேருந்து வந்து வரிசையா வந்து நிக்குது. அதனால மக்கள் ஏறி போறாங்க. பேருந்து நிலையம் அமைக்கணும், உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தை சரி பண்ணணும். ஆனா பேருந்து நிலையத்துக்கு உளுந்தூர்பேட்டை 15 கிலோமீட்டர் தொலைவில் சம்பந்தமே இல்லாம ஒரு காட்டுக்குள்ள 8 ஏக்கர் இடத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு சுத்தி 150 ஏக்கர் இடத்தை வளைச்சு போட்டுக்கிட்டு இந்த திமுக கும்பல் ஒரு பேருந்து நிலையத்தை அமைக்குது. ஏன்? கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் பேர் வச்சுட்டா திமுக குடும்பத்தை ஏமாத்திரலாம். 8 ஏக்கர்ல பேருந்து நிலையம் கட்டி மொத்த ஏக்கரையும் தன்வசப்படுத்தி ரியல் எஸ்டேட் தொழிலை செலுத்துவதற்காக ஒரு கும்பல் நிற்குது. சீமானும் அவன் தம்பியிலும் இருக்கிற வர அந்த பேருந்து நிலையம் கலைஞர் கருணாநிதி பேரும் வரப்போறது இல்லை. அப்படியே நீ பேர் வச்சாலும் நாங்கள் வந்த பிறகு ஒவ்வொரு பேரும் தமிழர் நிலத்திற்காக போராடிய எங்கள் முன்னோர்களுடைய பேராக மாற்றப்படும். மொத்தமா தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி நாடுன்னு பேர் வச்சிருங்களேன், வேலை மிச்சமாயிரும்ல. ஏன் தனித்தனியா நீங்க வந்து வச்சிருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டு இருக்குது. மொத்தமா கருணாநிதி நாடு வச்சு நாங்க கம்முன்னு படுத்துக்க போறோம். அப்ப இது எல்லாத்தையும் மாத்தணும்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் தேவைப்படுது. கோடி நிற்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேரை திரட்டு என்றால் நிச்சயமாக 2026 ஞாபகம் கட்சி மிகப்பெரிய அதிகாரத்தை நோக்கி விரையும். அதை நோக்கி நாம் சென்றால் மட்டும்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் பட்டியல் வெளியேற்றமும் இந்த பஞ்சமன மீட்பும் சாத்தியமே தவிர அதை நடக்கவில்லை என்றால் நாம் கூவிக்கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். நாம் வெறும் போராட்டக்காரராக மட்டும் நாம் போராட்டக்காரராக இருக்க போறோமா, இல்லை இந்த சட்டத்தை நிறைவேற்றி எடுத்து நிற்க போறோமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம். மக்கள் மன்றத்திலேயே இப்படி பேசணும்னா சட்டமன்றத்தில் எப்படி பேசும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு என்னை மரியாதைக்குரிய மக்கள், இந்த தொகுதியிலே வாழக்கூடிய மக்கள், நீங்கள் நாட்டிலே விவசாயி, நாட்டில் விஞ்ஞானி தோற்கலாம், பொறியாளன் தோற்கலாம்,
மருத்துவர் தோற்கலாம், ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்கள் எவனும் தோற்கலாம், ஆனால் சோறு போடுற விவசாயியை தோற்க கூடாது. அப்படி விவசாயம் செய்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆதரித்து நிற்பது மட்டுமே ஒரே முடிவு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.